Good evening everyone. நம்ம வந்து இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு ஏபிபி எக்ஸாம் லாஸ்ட் சாட்டர்டே நடந்துச்சு இல்லையா, நவம்பர் 6th. அதோட ப்ரிலிமினரி ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மெயினுக்கான கிளாஸஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ ப்ரிலிமினரி ஆன்சர் கீ என்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆஸ்பெக்ட் அந்த கண்டினியூட்டியில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் சேஜ் வசிஷ்டா ஒன் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் தட் இஸ் லேக்கியா டினோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். சரியா? இது கூட வந்து உங்களுக்கு நம்ம காமன் நாலேஜ் இருந்தால் இதை எழுதிருக்கலாம், ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்சா. என்னன்னா லேக்கியா லிக்தா அப்படின்னா எழுத்து அப்படின்னு அர்த்தம், லிக்தா அப்படின்னா ஹிந்தியில ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டாக்குமெண்ட் இஸ் ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ அதுதான் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், which section of the Indian Evidence Act provides about dying declaration? Section 32 clause 1. Actually section 32 வந்து statement made by persons who cannot be called as witnesses அப்படின்ட்டு இருக்கும். அதில் 1, 2 அப்படி கண்டினியூஸாக வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வித் ரிகார்ட் டு டெத் ஆஃப் த பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 32 subsection 1 dying declaration. சரியா? Then the third one, third question, which provision was added to the Indian Evidence Act by the Criminal Law Amendment Act 2013? Answer வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா section 53A. section 53A வந்து with regard to sexual experience அது சம்பந்தமா ஒரு with regard to sexual offensesல எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் தான் செக்ஷன் 53A. அதுதான் 2013 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் செக்ஷன் 53A. அதுக்கு அடுத்து, வேர் எ விட்னஸ் வாஸ் நாட் எக்ஸாமைன்ட் இன் சீஃப் எக்ஸாமினேஷன் டெண்டரிங் ஹிம் ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் பர்மிசபிள் வாஸ் ஸ்டேட்டட் இன் விச் கேஸ்லா அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான பதில் இந்த இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்வேஸ் த ப்ரொபோசிஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ஸ் டு ஃபேக்ட்ஸ். ஸோ வேர் அ விட்னஸ் வாஸ் நாட் எக்ஸாமைன்ட் இன் சீஃப் எக்ஸாமினேஷன் டெண்டரிங் ஹிம் ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் பர்மிசபிள் வாஸ் ஸ்டேட்டட் இன் விச் கேஸ்லாங்கிறதுக்கு சொல்யூஷன் இங்கே வந்து இல்லை. தென் த நெக்ஸ்ட் ஒன், அகெயின்ஸ்ட் whom மீன் ப்ராஃபிட் கெனாட் பி கிளைம்ட் அப்படின்றது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெனன்ட் இன் பொசன்ஷன் அண்டர் டெனன்சி அட் வில் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா டெனன்சி அட் வில் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட கண்டினியூ பண்றாங்க இல்லையா, டெனண்டா லீஸார் லீசியா. ஸோ அப்போ அந்த மாதிரியான இதுக்கு பேரு டெனன்சி அட் வில்லுன்னு பேர். ஸோ அப்போ அவங்க இவங்களுடைய உடன்பாடோடு தான் இருக்காங்க. யாரு? அந்த டெனன்ட், அந்த லீசி. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து லேண்ட்லார்டோட உடன்பாட்டோடு இருக்கும் பொழுது அவர்கிட்ட நம்ம மெஸ்னே ப்ராஃபிட் கேட்க முடியாது. இதே இந்த கொஸ்டின் வந்து டெனன்ட் இன் பொசஷன் அண்டர் டெனன்சி அட் வில் ஆஃப்டர் நோட்டீஸ் ஆஃப் குவிட் ஹஸ் பீன் பாஸ்ட் அப்படின்றதா, அப்போ நம்ம அவர்கிட்ட மெஸ்னே ப்ராஃபிட் மீன் ப்ராஃபிட் கேட்கலாம். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து விருப்பம் இல்லை, ஆஸ் அ லேண்ட்லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கண்டினியூ ஆஸ் மை டெனன்ட் அப்படிங்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டேன், அதையும் மீறி நீ கண்டினியூ பண்ற அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம், நம்ம மீன் ப்ராஃபிட் கேட்கலாம். சரியா? மீன் ப்ராஃபிட்ங்கிறது வர வேண்டிய ஒரு ஒரு இடத்த ஒருத்தர் அனுபவிக்கிறாரு அப்படின்னா அதற்காக அவருக்கு அந்த உரிமை இல்லாத பட்சத்தில் அவர் வந்து அந்த உரிமையுடையவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை தான் அந்த மீன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட். இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 5. தென் கொஸ்டின் நம்பர் 6, கான்சிக்வன்ஸ் ஆஃப் இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்டிஸ் இஸ் டெல்ட் அண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் 22. ஆர்டர் 22ல லைனா நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதுல ரூல் 8 வந்து வித் ரிகார்ட் டு இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்டிஸ் அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, வாட் வுட் அமௌண்ட் டு த ப்ரொசீடிங்ஸ் இன் அ சூட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆர்டர் 22 ரூல் 8. சரிங்களா? தென் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் எக்ஸம்ப்டட் டு பே ரெக்வசிட் கோர்ட் ஃபீ அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூட் இன்
ஃபார்மா பாப்பரிஸ், அதாவது வழக்கிட முடியா வறுமை நிலையின் வழக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இத்தகைய வழக்குகள்ல பொதுவா வந்து அந்த நபர் வெற்றி பெற்று அவருக்கு ஒரு பணமோ அல்லது ஒரு தொகையோ வருது அப்படின்னா, அதற்கு பிறகு அவர் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துவதற்கு அந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் உத்தரவு பிறப்பிக்கும். அதான் வந்து அட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் முதலாக வழக்கு தொடுக்கும் பொழுது அவர் கட்டணத்தில் விலக்கு கோருவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தென் கொஸ்டின் நம்பர் 8. As per section 32 of Civil Procedure Code 2002, the court compelled the attendance of a person to whom summons issued under section 30 and the court may impose fine என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாட் எக்ஸீடிங் 5,000 rupees. ஸோ அப்ப நீதிமன்றம் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு மிகாமல் அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிறது விஷயம். தென் கொஸ்டின் நம்பர் 9. As per section 176(1)(a) amended Criminal Procedure Code 2005, in case of death in custody of court, யாரு வந்து என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேஜிஸ்ட்ரேட் கண்டக்ட் என்கொயரி. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பண்ணுவாங்க. பட் சம் பர்சன்ஸ் டிசப்பியரோ அல்லது இந்த மாதிரி கஸ்டடியில இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து விட்டாலோ, அது போலீஸ் கஸ்டடியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரிசன்ல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் கஸ்டடியா இருக்கலாம். இன்ட்ராகேஷனுக்கு கூட்டு போவாங்க இல்லையா, போலீஸ் வந்து மனு தாக்கல் பண்ணி விசாரணைக்கு போலீஸ் காவலுக்கு எடுப்பாங்க ஒரு 2 நாள் 3 நாள். அப்படி ஒரு மரணம் ஏற்பட்டாலும் கூட என்ன பண்ணலாம், எனி கைண்ட் ஆஃப் கஸ்டடி, இந்த பர்சன் டைஸ், அதே மாதிரி சில கேசஸ்ல பர்சன் டிசப்பியர்ஸ் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கண்டக்ட் இன்கொயரி. 176 வந்து இன்குவஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Then question number 10. For which one of the following offenses under CRPC application for anticipatory bail under section 438 of CRPC lies அப்படின்னு கேக்குறாங்க. So 438 of CRPCங்கிறது என்னது? ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது பர்சன் அப்ரிஹெண்டிங் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அவர் அதற்கு முன்னெச்சரிக்கையாக தாக்கல் செய்யக்கூடிய மனு. இது வந்து எந்த மாதிரியான கேசஸ்ல பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல தான் we can file a anticipatory bail application under section 438 CRPC. சரியா? பெயிலபிள் அஃபென்ஸுக்கு என்ன பண்ண முடியாது. Then question number 11. An action for malicious prosecution can succeed if the plaintiff proves that option A the termination of criminal proceeding in favor of plaintiff and absence of reasonable and probable cause. அதாவது அந்த வாதிக்கு எதிராக தாக்கல் செய்யக்கூடிய அந்த கிரிமினல் ப்ரொசீடிங் தள்ளுபடி செய்யப்படுகிறது மற்றும் போதுமான மற்றும் நியாயமான காரணம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், ஒரு மேலிஷியஸ் ப்ராசிக்யூஷன், ஒரு தீய நோக்கோடு ஒரு குற்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தாக்கல் பண்ணலாம். சரியா? இது கொஸ்டின் நம்பர் 11. Then question number 12. Which case is not connected with negligence? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேயர் ஆஃப் பிராட்ஃபர்ட் வர்சஸ் பிக்கிள்ஸ். ஆப்ஷன் டி இந்த வழக்கு வந்து நெக்லிஜென்ஸ் தொடர்புடைய வழக்கு கிடையாது. மற்ற எல்லா வழக்கும் என்னது, ஏதோ ஒரு வகையில மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அல்லது கன்சியூமர் நெக்லிஜென்ஸ் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வரக்கூடிய ஆப்ஷன். தென் கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். மொத்தம் 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏ டாக்ட்ரின் ஆஃப் காமன் எம்ப்ளாய்மெண்ட், பி டாக்ட்ரின் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் டேமேஜஸ், சி டாக்ட்ரின் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டேஞ்சர், டி ரெஸ் இப்சா லாக்விட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெஸ் இப்சா லாக்விட்டர்னா தி திங் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல செயலே செப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து லா ஆஃப் டாட்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் காமன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பிரிஸ்லி வர்சஸ் ஃபவுலர், அதுதான் அதுக்கான இது. டாக்ட்ரின் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் டேமேஜஸ், அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னா பங்கீடு. சரியா? இழப்பீடின் விகிதத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது அப்படிங்கறத அப்போர்ஷன்மெண்ட் சொல்லுவோம். அது வந்து ரூரல் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் வர்சஸ் வெஸ்ட்லாம் பிபி. அதுக்கு அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டேஞ்சர் அப்படிங்கிறது முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி வர்சஸ் சுபகவந்தி. இந்த வழக்குல வந்து ஒரு டவர், ஒரு கடிகார கோபுரம் இருக்கும் இல்லையா, அதை வந்து விழுந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கு அடுத்து ரெஸ் இப்சா லாக்விட்டர் அப்படிங்கிறதுக்கு ஷாம் சுந்தர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. இதுதான் வந்து 13th கொஸ்டினுக்கான ஆன்சர்.
அதுக்கு அடுத்து 14th question. What is constitute National Legal Aid Fund? Option A, all sums by central government, மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகைகள். Any donations by others to central authority, மத்திய அரசாங்கத்திற்கு கொடையாக நிதி பங்களிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தொகை மத்திய அதிகார குழுக்களுக்கு. அதுக்கப்புறமா சி, எனி அமௌண்ட் ரிசீவ்ட் அண்டர் கோர்ட் ஆர்டர், நீதிமன்ற உத்தரவுல சில வழக்குகள்ல என்ன பண்ணுவாங்க, ஜாமீன் தரேன், ஆனா நீ வந்து இந்த மாதிரி நேஷனல் லீகல் எய்ட் ஃபண்டுக்கு இவ்வளவு ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க, ஒரு பொதுநல வழக்கு தள்ளுபடி பண்ணும் பொழுது இந்த அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ்ல பண்றோம் இல்லையா. ஸோ அது அதுக்கப்புறமா ஆப்ஷன் டி, ஆல் த அபவ். ஸோ இதுல இருந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆல் த அபவ், டி ஃபார் டெல்லி. Then 15th question, which of the following statement is incorrect? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, no suit shall lie against state government under section 24. மற்றபடி இருக்கிறது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பி வந்து அவார்ட் ஆஃப் பர்மனன்ட் லோக் அதாலத் ஷால் பி ஃபைனல், ஆமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சி, இன்சூரன்ஸ் சர்வீஸ் நாட் இன்க்ளூடட் இன் பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ், கரெக்ட் தான். தென் டி, பர்மனன்ட் லோக் அதாலத் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் செக்ஷன் 22B. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, நோ சூட் ஷால் லை அகைன்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 24. தென் கொஸ்டின் நம்பர் 16. The chairperson and the members of National Human Rights Commission shall hold office for a period of 3 years. Option A. இதுக்கு முன்னாடி 5 years இருந்துச்சு, இப்ப அமெண்ட்மெண்ட் மூலியமா 3 years கொண்டு வந்திருக்காங்க. Then question number 17. A person appointed as a member in Human Rights Commission after completion of his 5-year tenure அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு தெரியுது. ஸோ அப்போ சில பேர் 17th கொஸ்டினை பார்க்கும் பொழுது 5 years டென்யூர்னு கொடுத்துருக்காங்க, அப்ப மேல 5 years இருக்கு, அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 5 years தான் இருக்குன்னு அர்த்தம். இது என்ன காமிக்குதுன்னா, ஒரு அவுடேட்டட் புக்ல இருந்து கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்க, ஒரு கைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி காமிக்குது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பொறுப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் படிப்பவர்களுக்கு மட்டும் இல்ல, கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களுக்கும் இருக்கு. 17th வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, a person appointed as a member in Human Rights Commission after completion of his 3-year tenure இருக்கணும். shall, ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, be eligible for reappointment, அவரை மறுபடியும் அதே பதவியில் நியமிப்பதற்கு தகுதியானவர், ப்ரொவைடட் அவருடைய அந்த ஏஜ் ஆஸ்பெக்ட் இருக்கு, 70 வயதை வந்து தாண்டக்கூடாது. ஒரு நபர் வந்து 67 வயதில் நியமிக்கப்படுகிறார், அவர் 70 வயது ஆகும் பொழுது அந்த 3 வருட காலம் முடியுது அப்படின்னா மறுபடியும் அவர் பணியமர்த்துவதற்கு தகுதி இல்லாத நபராக கருதப்படுவார். சரியா? தென் கொஸ்டின் நம்பர் 18. The law is void only to the extent of inconsistency of contravention with the fundamental rights explained in என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ், உருமறைவு இடைமறைப்பு கோட்பாடு, ஆப்ஷன் சி. சரியா? இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13ல வரும். ஆர்டிகல் 13ல எப்படி ஆரம்பிக்கும்னா, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வரும். ஸோ இது வந்து 2 ஆஸ்பெக்டை கவர் பண்ணும். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கிளாஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, ஒன்னு ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா, ஒரு ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாவா இருந்தா தட் ஷுட் நாட் பி இன்கன்சிஸ்டன்ட் வித் பார்ட் 3, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு இன்கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா த போர்ஷன் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி ஷால் பி வாய்ட் அப்படிங்கிறத ஒரு ஆஸ்பெக்ட், அதுதான் எக்லிப்ஸ், அது வந்து மறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே வந்து புதிதாக கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் இயற்றப்படக்கூடிய சட்டமாக இருந்தால் ஸ்டேட் ஷால் நாட் மேக் எனி லா ரெபக்னன்சி டு திஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும். ரெபக்னன்சி அப்படின்னா முரணாக இருப்பது. அப்படி முரணாக இருந்தா அது வந்து டாக்ட்ரின் ஆஃப் சிவியரபிலிட்டி அப்படின்னு வரும். ஸோ அந்த ரெபக்னன்சி, இன்கன்சிஸ்டன்சி, இதுதான் அதற்கான அர்த்தங்கள். சரியா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 19. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் பை பிரசிடென்ட், ஆப்ஷன் டி. எமர்ஜென்சி பீரியட்ல பிரசிடென்ட்டுக்கு ஆர்டிகல் 356 இல்ல மற்ற ஆர்டிகல் கீழே ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அல்லது ஸ்டேட் எமர்ஜென்சி ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கு. தென் கொஸ்டின் நம்பர் 20. A company can be called as e-business if, option B, it conducts business electronically over the internet. சரியா? அதுக்கு பேரு e-businessனு பேரு. Then question number 21. In open office writer, the find and replace option is available in which menu அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எடிட். எடிட் மெனுல இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IPv4
IPv6 or address used to identify computers on the internet. Find the correct statement out of the following. Answer வந்து பாத்தீங்கன்னா C. Number of bits required for IPv4 address is less than number of bits required for IPv6 address அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். Question number 23. A collection of data sets that are large and complex is difficult to store is option B. Big data அப்படின்னு அர்த்தம். Questionலயே இருக்கு that are large and complex. So answer வந்து என்னது? Big data, option B. Then question number 24. Dash can be determined using graphs but not using diagrams. அதாவது வரைபடங்கள் மூலம் அளவை சரியாக கணக்கிட இயலும், விளக்கப்படங்கள் மூலம் இயலாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மீடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். இடைநிலை அளவு அப்படின்னு சொல்றத என்ன பண்ண முடியும்? கிராஃப்ஸ் மூலியமா தான் டிட்டர்மைன் பண்ண முடியும், டயக்ராம்ஸ் மூலியமா டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஆப்ஷன் டி, மீடியன். Then question number 25. How many dots lie opposite two dots அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. ஒரு டைஸ் இருக்கு, அந்த டைஸை 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைஸ்ல அந்த 2 டாட்ஸ் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டான இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டாட்ஸ் இருக்கிறது தான் அதுக்கான ஆப்போசிட். ஸோ ஆப்ஷன் பி 5. சரியா? Then question number 26. A certain sum of money amounts to rupees 8,880 in 6 years and 7,920 in 4 years respectively. Then the principal amount is what அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ இது வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6,000. ஆப்ஷன் ஏ 6,000. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR by 100 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வரும். Then question number 27. If rupees 510 divided among A, B, C in such a way that A gets 2/3 of what B gets and B gets 1/4 of what C gets, then their shares are respectively option B 60, 90 and 360. 60, 90 and 360. சரியா? 60, 90 and 360. Option B. Question number 27. அடுத்து question number 28. Find the HCF of HCF னா highest common factor அப்படின்னு பேரு. 1/2, 1/3, 2/3, 3/4 and 4/5. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/60. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HCF of numerator by LCM of denominator அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆப்ஷன் டி 1/60. Then question number 29. The value of 1 minus 1/2 into 1 minus 1/3 so and so up to 1 minus 1/100. நீங்க இதை அப்படியே ஒண்ணுன்னா நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கிற டேர்ம் வந்து ப்ரிவைல் ஆகும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்ம் வந்து என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்படி பாத்தீங்கன்னா லாஸ்டா 1/100 அப்படிங்கிற டேர்ம் நிற்கும். அதை நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரு பேட்டர்ன், ஒரு சீக்வன்ஸா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி 1/100 அப்படிங்கிறது தான் ஆன்சர். Then question number 30. The prohibition of pasting of poster and fixing of 30 board is dealt under option A, section 4 of the Tamil Nadu Open Places Prevention of Disfigurement Act 1959. Section 4A, option A. Then question number 31. Section 13 of the Probation of Offenders Act deals about B, probation officer, கண்காணிப்பு அலுவலர், option B. அவரை பத்தின ஒரு செக்ஷன் தான் section 13 of that act. Then question number 32. The test to determine violation of copyrights under the Copyrights Act is known as என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லே அப்சர்வர் டெஸ்ட். ஒரு பாமர மனிதர் இருக்கிறார் அப்படின்னா நோக்குபவர், அவருக்கு அது வந்து வயலேஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் ஆப்ஷன் ஏ லே அப்சர்வர் டெஸ்ட். அப்புறம் 33. ஃபிக்ஸிங் ஆஃப் 30 போர்டு இஸ் டெல்ட் அண்டர் ரூல் 4, ஆப்ஷன் பி. சரியா? ஆப்ஷன் பி ரூல் 4 அந்த இதுல ரூல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. Then section 34. The protection of போக்சோ ஆக்ட் கம் இன்டு ஃபோர்ஸ் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எந்த ஆப்ஷனுமே சரியான இது கிடையாது. கரெக்டான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா November 14, 2012. அது எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை. அந்த சட்டம் இயற்றப்பட்டது 19 மே 2012. ஆனால் நடைமுறைக்கு வந்தது 14 நவம்பர் 2012. ஸோ அந்த ஆப்ஷனே இல்ல. கொஸ்டின் நம்பர் 35. செக்ஷன் 48 of the Juvenile Justice JJ Act 2015 discussed about option A special home, சிறப்பு இல்லத்தை பத்தின ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 48. சரியா? சோ இது கொஸ்டின் நம்பர் 35 வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ இந்த செஷன் முடியறதுக்குள்ள
ஃபுல் இதையும் டிஸ்கஸ் பண்ணணும். Section 36 objectionable advertisement under the Tamil Nadu open place prevention of disfigurement includes என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன் டி 1, 2 and 3 all are included. 1 என்னன்னு பாத்தீங்கன்னா incite any person to commit murder. 2 incite any citizen of India to acts of violence. 3 deliberately intended to outrage the religious feeling. So option D 1, 2 and 3 all are included. Then question number 37. The term author under the Copyright Act 1957 is defined under section 2D. Option B, section 2D. Then question number 38. The Tamil Nadu Open Places Regulation of Act rule came into force on எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/11/1995. 14/11/1995. Option B. B for Bombay. Then question number 39. The essential commodities declaration is defined under section 2A of that act. So option A, section 2A. Then 40. The term dowry is defined under section 2 of that act. So option B, section 2. Then 41. Mention the relevant section related to dowry death. Option A, 304B of IPC. Then 42. Chapter 5A of IPC. 5A of IPC deals with option A, criminal conspiracy, குற்ற சதி. சரியா? Then question number 43. The offense under section 279 of IPC is not a petty offense. It was held in the case option D, Ramesan versus State. Ramesan versus State. 44. Question number 44. Section 188 of IPC deals about option C, disobedience to order duly promulgated by பப்ளிக் சர்வெண்ட், பொது ஊழியர் கொடுக்கும் உத்தரவிற்கு கீழ்படியாது இருப்பது. Question number 45. Supreme Court of India discussed the guidelines to prevent child sexual abuse in. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இது வந்து இந்த ஆப்ஷனே இல்ல. இந்த கொடுத்துருக்கக்கூடிய கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில கேசஸ்லாம் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் பத்தினதுதான், ஆனா அதுல கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. கைட்லைன்ஸ் என்று சொன்னால் விசாகா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ்ல எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும், அதை நோக்கி ஒரு சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி எம்சி மேத்தா கேஸ்ல ஒரு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டை எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான கைட்லைன்ஸ், அப்படி ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக அந்த தீர்ப்புல இருக்கணும். அப்படி வந்து எதுலையுமே இங்க இல்ல. தென் கொஸ்டின் நம்பர் 46. The abatement to commit of mutiny by an officer of Air Force, Army or Navy will be punished under section option D, section 131 of IPC. Then question number 47. Punishment for rioting under section 147 of IPC, which may extend to option A, 2 years அப்படின்னு சொல்லலாம். Then question number 48. In India, active euthanasia is illegal and crime under section 302 IPC. It was held in என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் இல்ல. ஏன் அப்படின்னா அருணா ஷென்பா கேஸ்ல ஒரு நர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபரால கொடூரமான முறையில ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு செய்யப்படுற அளவுக்கு ஒரு செக்ஷுவல் ரேப் வந்து செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து கோமா நிலையில பல வருடங்களாக இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் வந்து வழக்கு தொடுப்பார், அவருக்கு யூத்தனேஷியா கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தீர்ப்புல பாசிவ் யூத்தனேஷியா இஸ் பர்மிட்டட் அண்டர் லா சப்ஜெக்ட் டு சர்டன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்குமே தவிர ஆக்டிவ் யூத்தனேஷியாவை பத்தி என்ன சொல்றது நீதிமன்றம் எந்த ஒரு விஷயமும் வகுக்கவில்லை. சரியா? யூத்தனேஷியா என்பது கருணை கொலை. ஒரு நபர் பிழைக்க மாட்டார் என்று தெரியும் பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மருத்துவ சப்போர்ட்டை, மெடிக்கல் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு பேரு பாசிவ் யூத்தனேஷியான்னு பேரு. ஆக்டிவ் யூத்தனேஷியா என்னன்னா ஒரு நபருக்கு ஒரு விஷ ஊசியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு மருந்தினை செலுத்தி அவருடைய அந்த வலி பொருந்திய மரண நிலையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். அதை பத்தி எந்த ஒரு வழக்கின் தீர்ப்புகளும் இல்லை. சோ இதுவும் வந்து தெளிவில்லாத ஒரு கேள்வி. தென் கொஸ்டின் நம்பர் 49. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A and B only கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவுண்டர் ஃபீட்டிங் காயின்ஸ் செக்ஷன் 231 of IPC, அதுக்கு அடுத்து கொஸ்டின் ஆஃப் கவுண்டர் ஃபீட் காயின் செக்ஷன் 242 of IPC. இது ரெண்டு தான் கரெக்ட், A and B தான் கரெக்ட். அதுக்கான ஆப்ஷன் வந்து சி. சரியா? தென் கொஸ்டின் நம்பர் 50. ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டெல்ட் இன் ஆப்ஷன் ஏ செக்ஷன் 90 of IPC. அதாவது 30 வருஷத்துக்கு பழமையான ஒரு பொது ஆவணமாக இருந்தால் அதோடைய உண்மைத்தன்மை ஏற்புடையதாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு இருக்கும். அதே எலக்ட்ரானிக் டாக்குமெண்டா இருந்தா 5 வருஷம் அப்படிங்கிறது
கொடுக்கப்பட்டிருக்கும். அது அடுத்த செக்ஷன்ல வரும். 90A வரும். அதுக்கு அடுத்து செக்ஷன் 51 KM நானாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது வந்து பாத்தீங்கன்னா இஸ் கனெக்டட் வித் விச் ப்ரொவிஷன் அப்படின்னு சொன்னா சி செக்ஷன் 105 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். இது வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல வரும். இந்த வழக்குல அந்த நபர் வந்து தான் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிற டிஃபென்ஸ் எடுத்திருப்பாரு. இவர் வந்து ஒரு ஆர்மி ஆபீசர் தன்னுடைய மனைவியுடைய பேராமோர், அதாவது கள்ளக்காதலனை கொன்றுவாரு. இதுதான் இந்த இந்தியாவில் லாஸ்ட் நடந்த ஜூரி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வழக்குல இவர் வந்து என்ன டிஃபென்ஸ் எடுப்பாரு, நான் மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த நிமிஷத்துல சடன் ப்ரொவோகேஷன்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. கோர்ட் அதை ஏத்துக்காது. சடன் ப்ரொவோகேஷனா நீ போய் ஆர்மி டேக்ல இருந்து உன்னோட கண்ணை வந்து வாங்கிட்டு வந்து அவன் எங்க போயிருக்கணும் அந்த இடத்துல போய் அவனை சுட்டு கொண்டிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரி எல்லாம் இருக்கு. சரி, ஓகே, அதை பத்தி நம்ம டீட்டெயில பார்ப்போம். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 105 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஆப்ஷன் சி 51, ஆப்ஷன் சி. 52 செக்ஷன் 119 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் டீல்ஸ் வித். இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டம் விட்னஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விட்னஸ் பை பர்சன் ஹூ கேனாட் ஸ்பீக் அப்படின்னு இருக்கும். அது கூட தப்பா தான் இருக்கு. இது பழைய ஏதோ கைட்ல இருந்து அப்படியே செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ டம் விட்னஸ். சரியா? தென் கொஸ்டின் 53 ஹவு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் செகண்டரி எவிடன்ஸ் ஆர் கிவன் அண்டர் செக்ஷன் 63 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5 வகையான செகண்டரி எவிடன்ஸ் விளக்கப்பட்டிருக்கும் செக்ஷன் 63ல. தென் 54 கொஸ்டின் நம்பர் 54 as per 18 rule 1 of the CPC Amendment Act 2002 during the hearing of suit maximum adjournment permitted is option A 3 times. ஆப்ஷன் ஏ 3 times. இருக்கிறதுலே மோசமான ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிபிசில தான் செட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ்ல இருந்து வரல. கேவியட்டை பத்தியோ இல்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வந்திருக்கு. மற்றபடி வந்து மோஸ்ட்லி அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களுக்கும் இதுதான் சிலபஸ், இதுல இருந்து நீங்க கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணா எக்ஸாமினர்ஸ் எழுதுறவங்களுடைய கேண்டிடேட்ஸோட இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தென் கொஸ்டின் நம்பர் 55 இந்த கொஸ்டின் ஆஃப் ரெஸ் ஜூடிகேட்டா இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிக்சர் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட். சரியா? அப்படின்னு நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தீர்ப்புகள்ல சொல்லியிருக்கு. தென் 56 கொஸ்டின் நம்பர் 56. ஸோ போன இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மிக்சர் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட். கொஸ்டின் நம்பர் 56 a suit shall be dismissed where ஆப்ஷன் ஏ 1, 2, 3 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபெண்டன்ட் நாட் அப்பியர் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதிர்மனுவாதாரர் வரல அப்படின்னா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கிடைக்கும். அது என்ன ஆகாது, கேஸ் டிஸ்மிஸ் ஆகாது, தீர்ப்பு ஆகும். அவங்க கேட்ட மாதிரியே தீர்ப்பு ஆகும் இல்லையா? சோ அதை தவிர்த்து மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு வில்லங்கம் இருக்கு. ஆப்ஷன் 2 and 3 மட்டும் இருந்தா ப்ராப்பரா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நெய்தர் பார்ட்டி அப்பியர்ஸ் சொல்லும் பொழுது போத் பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட்டும் வந்துடுறாங்க. ஆனா ஆப்ஷன் 2 and 3 அப்படிங்கிற ஆப்ஷனே இல்ல. சோ இதுக்கும் செக்ஷன் 56க்கு வந்து கரெக்டா சொல்லணும்னா பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்றதா இருந்தா கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. சரியா? ஏன்னா ஆப்ஷன் அந்த 1 வந்து பாத்தீங்கன்னா நெய்தர் பார்ட்டி அப்பியர்ஸ் இருக்காங்க, 2 பேருமே வரல அப்படின்னா அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. தென் வில் மூவ் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 57 warrant case means a case related offense punishable அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி to death, imprisonment for life or above 2 years அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து நமக்கு டெஃபினிஷன் செக்ஷன்ஸ்ல செக்ஷன் 2Xல வாரண்ட் கேஸ்னா என்னங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுல ஆப்ஷன் டி to death, imprisonment for life or above 2 years இந்த மாதிரியான கேசஸ் வாரண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் கொஸ்டின் நம்பர் 58 in trial of warrant case under CRPC formal charge in written is essential. ஆப்ஷன் ஏ எழுத்து வடிவில் என்ன இருக்கணும், ஃபார்மல் சார்ஜ் இருக்கணும். 59 கொஸ்டின் நம்பர் 59 a person shall be eligible to be appointed as an APP if he has been in practice as an advocate. additional public prosecutor நியமிப்பதற்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா having an experience as an advocate for not less than 7 years. option B not less than 7 years. option B. Then question number 60 when the negligence of 2 or more persons results in the same damage it is known as option C composite negligence. அதாவது ஒரு வண்டி முன்னாடி போற வண்டியை தாக்கிடுது, இன்னொரு அதுக்கு முன்னாடி போற வண்டியை இடிச்சிருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் காம்போசிட் நெக்லிஜென்ஸ்னு பேர். தென் கொஸ்டின் நம்பர் 61 who is third party under motor vehicles act 1988 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளைன்டிஃப், அதாவது வாதி, அவர் தான் தேர்ட் பார்ட்டி. அதாவது ஒரு வண்டி மோதி ஒருத்தருக்கு அடிபடுது இல்லையா, அவர் தான் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆப்ஷன் ஏ பிளைன்டிஃப். தென் கொஸ்டின் நம்பர் 62 in which case the defendants
dug a well on their land and pumped large quantities of water and obstructed the flow of water to the plaintive stream and thereby made liable. அது வந்து எந்த கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செஸ்மோர் வர்சஸ் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற கேஸ்ல வரும். இது லா ஆஃப் டாட்ஸ்ல வரக்கூடிய ஒரு கேஸ். தென் கொஸ்டின் நம்பர் 63. Who is chairman of Supreme Court Legal Services Committee? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி a sitting judge of Supreme Court. அவர்தான் Supreme Court Legal Services Committee உடைய chairperson. Then question number 64. What is the eligible annual income to receive legal services before the Supreme Court Legal Services Committee? அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ rupees 12,000 or other higher amount prescribed by the central government. அதாவது ஆண்டு வருமானம் 12,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணுமா, அப்படி இருந்தா தான் they are eligible for சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீசஸ் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம் தெரியல, ஆனா இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 65. Under section 9 class 7 of 9 subsection 7 of Legal Services Authorities Act, the administrative expenses of every district legal service authority defrayed out of the option A consolidated fund of the state. அதுதான் அதுக்கான ஆன்சர். Then question 66. In 1837 the doctrine of common employment rule was first applied in this case. அது எந்த கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரீஸ்ட்லி வர்சஸ் ஃபவுலர். அதற்கு அடுத்து அது டெவலப் ஆன கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹட்சின்சன் வர்சஸ் யார்க் நியூ காசல் அண்ட் பர்விக் ரயில் கம்பெனி. ஆனா இந்த கேள்வி என்னன்னு கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அப்ளைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அது வந்து ஆப்ஷன் பி தான் அதற்கான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 67. Article 39 of the Constitution comes under என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும். தென் கொஸ்டின் நம்பர் 68. Article 15 class 5 of Indian Constitution incorporated by which constitutional amendment act அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 93rd amendment actல 15(5). அதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு அவங்களுக்காக ஒரு தனி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 69. In which case LIC, ONGC and Finance Corporation were held to be authorities or அதாவது ஸ்டேட் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன்ல இவர்கள் எல்லாம் வருவார்கள் அப்படிங்கிறது எந்த கேஸ்ல சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு வர்சஸ் மோகன்லால் அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருப்பாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 70. For impeachment of the President of India, a notice in writing signed is not less than என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1/4 of the total member of the house. சரியா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க 2/3 of the total members of the house அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நோட்டீஸ் கொடுப்பதற்கு ஆப்ஷன் சி 1/4 of the total member கொடுத்தா போதும். அந்த இம்பீச்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு தான் 2/3 of the total member of the house வந்து ஓட்ட சாதகமாக போட்டிருக்கணும். சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நோட்டீஸ் வழங்குவதற்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? தென் கொஸ்டின் நம்பர் 71. ஐடென்டிஃபை த ஐபி அட்ரஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆப்ஷன் சி ... இருக்கும். தென் 202.50. something இருக்கு இல்லையா, அதுதான். கொஸ்டின் நம்பர் 72. Large sample test is applicable when the parent population is option A normal distribution only. இதுதான் அதுக்கான ஆன்சர். Then question number 73. Student T distribution was found by யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வில்லியம் எஸ் காசட். இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கா இல்ல இதெல்லாம் ஏபிபி எக்ஸாமுக்கு தொடர்புடையதா அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா எனக்கு தெரியாது. Then question number 74. Find the odd man out. CS வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 8, 27, 64, 100, 125, 216. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 100. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 cube, 3 cube, 4 cube, 5 cube அப்படின்னு வரும். 100 மட்டும் அந்த சீக்வன்ஸ்ல இருக்காது. சரியா? அதுதான் ஆப்ஷன் பி 100. தென் கொஸ்டின் நம்பர் 75. Which of the following is not true? அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 alone. Every real number is an irrational number. அதுதான் இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 75க்கு. கொஸ்டின் நம்பர் 76. The volume of the cylinder என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ πr²h. இதுதான் வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா. கொஸ்டின் நம்பர் 77. If ₹1 becomes ₹9 in 60 years at a simple interest, then the rate percentage per annum என்னன்னு கேக்குறாங்க. So simple interest ஓட ஃபார்முலா PNR/100. ஆப்ஷன் ஏ 15%ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 78. If ratio of 3 numbers is 10, 15, 24 and the sum is 196, find the smallest number. அதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 40. இதான் அதுக்கான ஆன்சர். Then question number 79. Find the LCM of 2/3, 3/5, 4/7 and 9/13. Answer is option D 36.
இதுதான் அதற்கான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 80 சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு 679 plus 458 the whole square minus 679 minus 458 the whole square divided by 679 into 58 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பேஸ்ட் ஆன் ஃபார்முலா a plus b the whole square minus a minus b the whole square divided by ab. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4. சரியா? அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 81. The pre-censorship of the films was challenged for the first time and validated by the Supreme Court in which case அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி KA அப்பாஸ் vs ஸ்டேட் அப்படிங்கிற வழக்குல சென்சார் முறையை எதிர்த்து வழக்கு தொடுக்கும் பொழுது இல்ல அது சரியான ஒரு நடைமுறை தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும். ஆப்ஷன் சி KA அப்பாஸ் vs ஸ்டேட். Then question number 82. Section 3 of the Protection of Civil Rights Act discusses about என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா அந்த பிசிஆர் ஆக்ட்ல 3 வகையான டிசபிலிட்டியை பத்தி பார்த்திருப்போம். சோஷியல் டிசபிலிட்டி, ரிலீஜியஸ் டிசபிலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் டிசபிலிட்டி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரிலீஜியஸ் டிசபிலிட்டி. பனிஷ்மெண்ட் ஃபார் என்ஃபோர்சிங் ரிலீஜியஸ் டிசபிலிட்டி. இதுதான் செக்ஷன் 3ல சொல்லக்கூடிய விஷயம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 83. மேட்ச் த ஃபாலோயிங் அண்டர் ஐடி ஆக்ட். இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அதுதான் இதற்கான ஆன்சர். ஃப்ராடுலன்ட் பப்ளிகேஷன் ஏ அது வந்து 2 years and 1 lakh ஃபைன். அதுக்கு அடுத்து அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சாவரனிட்டி ஆஃப் இந்தியா அதுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 1. அதுக்கு அடுத்து வயலேஷன் ஆஃப் பிரைவசி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 years and 2 lakh ஃபைன். அப்புறமா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் ஆஃப் ப்ரொடெக்டர் சிஸ்டம் அது வந்து 10 years ஃபைன் அண்ட் நாட் டிஃபைன்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்த 83rd கொஸ்டினுக்கான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 84. The Prohibition Committee is constituted under Tamil Nadu Prohibition Act 1937 under section என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ப்ராஹிபிஷன் கமிட்டின்னு ஒண்ணு இல்ல. ஸோ இதுவும் வந்து அந்த வார்த்தை தவறு. ஆப்ஷன் ஓரளவுக்கு ரிலேட்டிவா இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ செக்ஷன் 25. சரியா? ஏன்னா ப்ராஹிபிஷன் கமிட்டின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திருக்கேன். ப்ராஹிபிஷன் கமிட்டினா கிட்டத்தட்ட நம்ம குண்டாஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் கிடையாது. ஸோ இதுவும் வந்து சரியான கேள்வி கிடையாது நியாயமா பார்த்தா. 84. Then 85. The term property is defined under section 242 subsection 4 of that particular act. So option D the answer. Section 2 subsection 4. Then question number 86. The term theft of electricity is explained under option A section 135 of that act. Theft of electricity section 135 of that act. Then question number 87. The term civil rights is defined under section பிசிஆர் ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ செக்ஷன் 3A டிஃபைன் செய்யப்பட்டிருக்கு. தென் கொஸ்டின் நம்பர் 88. செக்ஷன் 3(1)D ஆஃப் SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் அட்ராசிட்டி ஆஃப் ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸிபிலி ஆக்குபை த லேண்ட் ஓன்டு பை SC/ST மெம்பர். ஸோ இது வந்து செக்ஷன் 3(1)Dல அது வந்து குற்றமாக கருதி அதற்கு தண்டனை இது பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் கொஸ்டின் நம்பர் 88 ஆன்சர். தென் 89. The penalty under section 19 of the transplantation of that human organ and இதுக்கான ஃபைன் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கமர்ஷியல் டீலிங். சரியா? ஒரு உறுப்பை வந்து ஒரு ஒரு வியாபாரமாக செய்யும் பொழுது அதற்கான தண்டனை அபராதம் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் 20 lakhs. தென் கொஸ்டின் நம்பர் 90. காமன் இன்டென்ஷன் இஸ் டிஃபைன்ட் இன் IPC அண்டர் செக்ஷன் 34. நம்ம இன் பர்சுவன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்திருப்போம். செக்ஷன் 34 90A. Then 91. Section 76 of IPC are based on maximum the answer option A. அதாவது ignorantia juris non execute. அதாவது question of ignorance of fact is an excuse but ignorance of law is not an excuse அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷன் 76. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல முதல் இதா வரும். அதாவது டிஃபென்ஸ் பை a person who has done something believing or bounding by law அப்படின்னு சொல்லி இருக்கும். justifiable by law. Then 92. So போனதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ignorantia facti doth excuse it, ignorantia juris non excuse it. சரியா? Then question 92. A harboring offender has been punished under section 212 of IPC. If he committed an offense punishable with death, he be punished with imprisonment which may extend to option A 5 years அப்படிங்கிறது. அதாவது அடைக்கலம் கொடுப்பது. ஒரு கொலை குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தால் அந்த நபருக்கு 5 வருடங்கள் வரைக்கும் தண்டனை கொடுப்பதற்கான சட்டம் இருக்கு அப்படிங்கிறது 92க்கான ஆன்சர். அப்புறம் 93 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the test to find out whether a book or an article possesses a standard of obscenity
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹிக்லின் டெஸ்ட். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னு தெரியல. ஆப்ஷன் பி ஹிக்லின் டெஸ்ட் இதான் அதுக்கான ஆன்சர். தென் 94 லீகல் பனிஷ்மெண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் டிபார்ட்மெண்டல் பனிஷ்மெண்ட். திஸ் வாஸ் ஹெல்ட் இன். இதுவும் வந்து இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து எஸ் ஏ வெங்கட்ரமணன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல முதல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனுக்கும் ஆர்டிகல் 20ல சொல்லப்படுவோம் டபுள் ஜியோ பாரிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வரும். ஏற்கனவே என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக அப்படின்னு சொல்லும் போது கோர்ட் என்ன சொல்லணும்னா இட் இஸ் நாட் அ நோ பர்சன் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் ட்வைஸ் ஃபார் த சேம் அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இதுவும் வந்து அவுடேட்டட். இதுக்கான இங்க கொடுத்திருக்க ஆப்ஷனே கிடையாது. கொஸ்டின் 94. அடுத்த கொஸ்டின் 95. The term forgery is defined under option A, section 463 of IPC. சரியா? Then question number punishment தான் வந்து அதுக்கு அடுத்ததுல சொல்லியிருப்பாங்க. So option A, section 463. Punishment வந்து section 465ல சொல்லியிருப்பாங்க. Question number 96. Failure to keep election account is punishable under option B, section 171I of IPC. 171I of IPC. Then question 97. Commutation of death sentence by the appropriate government is provided under section option B, section 54. சரியா? 55 வந்து commutation with regard to life imprisonment. அதுக்கு அடுத்து 55A வந்து appropriate governmentனா என்னங்கறத ஐபிசில டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே. Then question number 98. Extortion is stated under section. Definition of extortion வந்து option C, section 383 of IPCல சொல்லப்பட்டிருக்கும். Then question number 99. The maxim actus non facitorum nisimen citria. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேர் கேன் பி நோ கிரைம் வித்வுட் கில்டி மைண்ட் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். The last question, section 100. Under which section of IPC the punishment will be given to fraudulent user of any instrument for weights அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செக்ஷன் 264. ஸோ இதுதான் வந்து டிஸ்கஷன். ஸோ அதுக்கு அடுத்து ப்ரிலிமினரி கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் 2018 நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்க்கு 1:10 ரேஷியோல கூப்பிட்டுருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல கொடுக்கல, கட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனா பிராக்டிக்கலா என்ன பண்றாங்கன்னா அதே இதை தான் ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா 1:10 ரேஷியோல தான் கூப்பிடுவாங்க. போன நோட்டிபிகேஷன்ல அப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா போன முறை 46 வேகன்சி இருந்துச்சு. மொத்தம் எத்தனை பேரை மெயின் எக்ஸாம் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 496 பேரோ நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. அது எப்படின்னா 1:10 ரேஷியோ. அதுல லாஸ்ட் அந்த 1:10ல கடைசி கட் ஆஃப் என்னவோ அதுல எத்தனை பேர் அந்த மார்க் எடுத்தாலும் எல்லாரையும் சேர்த்து கூப்பிடுவாங்க. அதனால ஒரு 30-40 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதே இதை தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த மினிமம் கட் ஆஃபை தாண்டினாலே நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது there is no answer, ப்ராப்பர் ஆன்சர். ஏன்னா அது தெளிவுபடுத்தப்படவில்லை. இட் இஸ் த டிஸ்கிரிஷன் ஆஃப் தட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பட் ஆனா அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது 50%, 50 அவுட் ஆஃப் 100 ஒரு 50-55 அந்த 50க்கு மேல இல்ல 55க்கு மேல அப்படிலாம் எடுக்கும் பொழுது அடுத்த நிலை தேர்வுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது கீழே எடுத்தா வாய்ப்பு இல்லையா அப்படின்னா தெரியல. அவங்க அந்த கட் ஆஃப் படி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தால் மகிழ்ச்சி. 1:10 ரேஷியோல கூப்பிடும் பொழுது போட்டி, அந்த ரிசர்வேஷன், அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அது எப்படி இருக்குங்கிறது அனுபவ ரீதியாக சொல்லப்பட முடியாது. ஒவ்வொரு டைமும் ஃபேக்ட்ஸ் எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளவு பேர் அந்த இதை கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் மீடியமான ஒரு பேப்பர் தான். ஈஸியா கஷ்டமானு சொல்ல தயாராக இல்லை. தரமானதாக இருக்கா அப்படிங்கிறத கேள்விக்குள்ள நான் போக விரும்பவில்லை. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ.